ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி பாம்பே சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நீட்டமாக நறுக்கி வச்சுக்கணும். 3 தக்காளி பெருசு பெருசாக சாப் பண்ணி வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 பீஸ் பட்டை, 4 லவங்கம், 5 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணிக்கணும். 1 கொத்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சம் கெட்டியாக தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுமே தக்காளியை போட்டு வதக்கிக்கணும். தக்காளி நம்ம ரொம்ப நேரம் வதங்க விட தேவையில்லை. அது கொஞ்சம் லைட்டாக சாஃப்டானதுமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் சங்கியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை ஊற்றிட்டு அது கூட ஒரு 3 கப்பு தண்ணியை விட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா கொதிக்கட்டும்னு விட்டுறணும். இப்போது நல்லா கொதித்ததும் பாம்பே சாம்பார் ரெடி. இது சூடாக இட்லி, தோசை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.